தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பகுதியில் உள்ள உச்சிமலை, சூரியநாராயணபுரம், ஞானம்மன் கோவில் தெரு, களிமேட்டுப்பட்டி பகுதியில் தற்பொழுது முல்லைப்பெரியாற்றில் அளவுக்கு அதிகமான வெள்ள நீர், மழை வெள்ளம் வருவதால் இந்த பகுதி முழுவதும் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக உத்தமபாளையம் பகுதியில் இந்த பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் ஆற்றின் கரையோரம் வசித்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் தண்ணீர் வரத்து அதிகரித்த காரணத்தால் தற்பொழுது முல்லை பெரியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உத்தமபாளையம், உச்சிமலை, சூரியநாராயணபுரம், ஞானம்மன் கோவில் தெரு, களிமேட்டுப்பட்டியில் உள்ள 200க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. ஆற்றின் வெள்ளம் தற்பொழுது சூழ்ந்துள்ளது. குறிப்பாக 35 ஆண்டுகளுக்கு பின்னர் முல்லை பெரியாற்றில் தண்ணீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இரு கரைகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. தற்பொழுது உத்தமபாளையம் பகுதியில் மழைநீர் சூழ்ந்துள்ள பகுதிகளில் காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் தற்பொழுது அந்த பகுதிகளில் உள்ள நீரை, பொதுமக்களை அப்புறப்படுத்தி வருகின்றனர். மேலும் தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் என்று சூழ்நிலை தற்பொழுது நிலவி வருகிறது. குறிப்பாக தேனி மாவட்டம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தண்ணீர் மழை தொடர்ந்து விட்டுவிட்டு பெய்து வருவதால் இந்த மழை வெள்ளம் அதிகரிக்கக்கூடும் என பொதுமக்கள் அஞ்சி வருகின்றனர். மேலும் இந்த ஆற்று கரையோரம் உள்ள விவசாயங்கள் முற்றிலும் தற்பொழுது நெற்பயிர்கள், வாழை, கரும்பு உள்ளிட்ட அனைத்து பயிர்களுமே சேதமடைந்துள்ளது. இதனால் பல ஆயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் தற்பொழுது முல்லைப்பெரியாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.